மாமன் மச்சான் பங்காளி ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாரையும் வில்லேஜ் குக்கிங் ஃபேமிலி சார்பா வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா காரசாரமான மிளகாய் பஜ்ஜி கூடவே தேங்காய் சட்னி சூப்பரா செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம். அப்புறம் என்னங்க ஆரம்பிச்சிடலாமா? எடுத்து போடு. அங்க பாரு பின்னாடி ஒன்று ஓடுது பாரு. விசாயம்மா என்னப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மிளகாய் பஜ்ஜி செய்ய தேவையான கடலை மாவு, பஜ்ஜிக்கு தேவையான அரிசி மாவு, மிளகாய் பஜ்ஜிக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், ஓமம், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கலந்தாச்சு. துளசி தண்ணி எடுத்து ரூபா கரைச்சிடலாம். சரி எடுத்துட்டு வரேன். அளவு பார்த்து போதும் எடுத்து. தண்ணி பத்தல, என்ன கொஞ்சம் ஊற்றி துளசி. மிளகாய் பஜ்ஜி சூட எண்ணெய் காய வச்சுக்கலாம். சீனியா என்ன காஞ்சிருச்சு, மிளகா எடுத்துருவா. இங்கதான் நல்லாதான் எரியுந்தவங்க அந்த பக்கம் தள்ளி விட்டு இங்கேயும் நல்லாதான் எரிஞ்சிட்டு இருக்கு. திருப்பி சொல்லணா என்ன பண்ணிட்டு இருக்க? இதே போட்டுக்கிறான்ல திருப்பினா என்ன போடுறான் இறங்குது. துளசி கரண்டி சரவண்ட கொடுத்துட்டு நீ போய் தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணலாம். கொடு. தேங்காவை திருவுற பார்த்தா எப்படி இருக்கு? தேங்காவே துருவுற மாதிரி தெரியல. இந்த சைடு வந்து பாரு தெரியும். இப்போ நாம சட்னி அரைச்சிக்கலாம்.
துளசி மிளகாய் பஜ்ஜி காரசாரமா நல்லா சுவையா இருக்கு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது சுவை இன்னும் மிகவும் அற்புதமா இருந்திருக்கு. இந்த சாப்பாட்டு காரணமா இருந்த அனைத்து விவசாயிகளுக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.